Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'du, faqad qala Allahu tabaraka wa ta'ala fil Qur'anil Kareem: Walladhina yaknizuna adh-dhahaba wal-fiddata ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 8வது தராவீஹில் ஓதப்படவிருக்கின்ற சூரத்து தௌபா. இந்த சூரத்து தௌபாவின் 34வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஜகாத்தை குறித்த கட்டளையை அல்லாஹு தஆலா பிறப்பிக்கின்றான். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான்: வல்லதீன யக்னிஸூன அத்-தஹப வல்-ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹி. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் திரட்டி வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவற்றை அல்லாஹ்வின் வழியில், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு வதைக்கும் வேதனை, நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று நபியே நீர் சுபச்செய்தி சொல்லிவிடுவீராக. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். இன்னும் அந்த நாளில் அவை, அதாவது அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யப்படாத, ஜகாத்தை வழங்கப்படாத அந்த தங்கம் வெள்ளிகளை எல்லாம் நரக நெருப்பில் யுஹ்மா அலைஹா பழுக்க காய்ச்சப்பட்டு அவற்றால் அவர்களுடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய விழாப்புறங்களிலும் இன்னும் அவர்களுடைய முதுகுகளிலும் சூடு போடப்படும். அவைதான் உங்களுக்காக, அந்த அப்பொழுது மாணவர்களால் சொல்லப்படும், சூடு போட்டுக்கொண்டே சொல்வார்கள், இவைகள்தான் நீங்கள் உங்களுக்காக திரட்டி வைத்திருந்த சொத்து செல்வங்கள், உங்களுக்காக நீங்கள் திரட்டி வைத்திருந்த தங்கம் வெள்ளி இதுதான் என்பதாக அவர்களுக்கு அதை சொல்லி சொல்லி சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கள் எல்லாம் சற்று கவலைப்பட்டார்கள். காரணம் என்ன? இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விட வேண்டும், செலவழிக்காமல் வைத்து கொண்டால் கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக சொல்கிறான். அப்பொழுது சஹாபாக்களுக்கு சற்று கவலை ஏற்பட்டது. என்னவென்றால், அப்படியானால் நாம் சிரமப்பட்டு சம்பாதிக்கின்ற இந்த சொத்து செல்வங்கள், குறிப்பாக அன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் பணம் காசெல்லாம் தங்கம் வெள்ளியாகவே தான் இருந்தது. தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள். இப்போ நம்ம பணம் காசை சேர்த்து வைக்கிற மாதிரி அவங்க தங்க நாணயங்களை தான் சேர்த்து வைப்பார்கள். இந்த சஹாபாக்களுக்கு என்ன கவலைன்னா, அப்போ நாம் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கவே கூடாது போல, நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறது எல்லாம் நம்ம செலவு செய்யணும், மீதம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும்,
கொடுத்து காலி பண்ணிடணும். அப்போ நம்ம குழந்தைகளுக்காக, நம்முடைய வாரிசுகளுக்காக எதையுமே என்ன செய்ய முடியாது போல, சேர்த்து வைக்கவே கூடாது போல என்ற அச்சம் யாருக்கு வந்துச்சு? நமக்கு வந்துச்சா? இந்த சந்தேகம், இந்த அச்சம் சஹாபாக்களுக்கு வருது. அந்த பேசிக்கிறாங்க, இன்னும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றானே, இப்போ நம்ம சேர்த்தே வைக்கக்கூடாது போல அப்படின்னு பேசிக்கிட்டு கவலையாக இருக்கும்போது அங்கே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூதாவுதிலே இந்த நிகழ்ச்சி பதிவு இருக்கிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, இந்த விவரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய கவலைக்கு நான் தீர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே நான் கேட்டு வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார்கள். சென்று இந்த ஆயத்தை ஓதி காண்பித்து சஹாபாக்கள் இப்படி கவலைப்படுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹு தஆலா தங்கம் வெள்ளியை வைத்து நீங்கள் அப்படியே சேர்த்து வைத்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை செலவு செய்யாவிட்டால் கடுமையான வேதனை இருக்கிறது, அதன் மூலமாகவே சூடு போடப்படும் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றானே, எனவே நாங்கள் சேமித்து வைக்கவே கூடாதா? எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதையும் விட்டு செல்லக்கூடாதா என்ற கவலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஜகாத்தை தான் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஜகாத் என்பதே 40இல் 1 கொடுப்பது தான். ஜகாத் என்பதே மீதமுள்ளதை சுத்தப்படுத்துவதற்காக உள்ளதுதான் ஜகாத். மீதமே வைக்கக்கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள்? ஜகாத் என்பதே நீங்கள் கொடுத்து விட்டால் மீதமுள்ள உங்களுடைய சொத்து செல்வம் தூய்மையாக ஆகிவிடும், அதற்காகத்தான் ஜகாத் கடமை. எனவே மீதம் இருக்கவே கூடாது என்பது இதன் மூலமாக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன பிறகு கூடுதலாக இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? குர்ஆனில் பாகப்பிரிவினை எப்படி பிரிக்க வேண்டும் என்ற சட்டம் குர்ஆனை தவிர வேறு எந்த நூலிலும் இல்லை. பைபிளில் இல்லை, தௌராத்தில் இல்லை. அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு சிக்கல்களற்ற ஒரு வாழ்க்கை, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான, சகோதர சகோதரிகளோடு அந்த இஸ்லாமிய முறைப்படி சொத்தை பங்கு வைத்து விட்டால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு அழகான சட்டதிட்டத்தை எப்படி யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே தெளிவாக பிரித்து விட்டார். இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழ வேண்டும் அவ்வளோதான் குர்ஆனில் இருக்கும். எப்படி தொழணும், எத்தனை ருக்கு செய்யணும், எத்தனை சஜ்தா செய்யணும், 2 சஜ்தா செய்யணும், இதெல்லாம் எங்கே இருக்காது? குர்ஆனில் இருக்காது. இதே போன்று தான் நீங்கள் பார்க்கலாம். ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் கூட சற்று நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்கணும், எது எதில் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் குர்ஆனில் யார் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. என்ன இருக்கு? அதாவது ஜகாத்தை யார் யார் பெறலாம் என்பதை மட்டும் அல்லாஹு தஆலா விரிவாக பேசிவிட்டான். இதே போன்று கடனுடைய சட்டம் குர்ஆன்லேயே பெரிய ஆயத்து எதை பற்றி தான்? தொழுகை பற்றியா? கடனை குறித்தது தான். காரணம் என்ன தெரியுங்களா? இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையில் எடுத்து விளக்கி விட்டான். காரணம் என்ன? இதை வேற யாராவது சொன்னால் கேட்காம கூட போயிடுவாங்க. எனவே நானே சொல்லிவிடுகின்றேன் யாருக்கு எவ்வளோ சொத்து அப்படின்னு அல்லாஹ் தஆலா பிரிச்சுட்டான். அதே போல ஜகாத்தை யார் தான் வாங்கணும் அப்படின்றத அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஏன் இல்லைன்னா ஜகாத்தை கொடுக்குறோன்னு சொன்னோடனே என்ன செஞ்சிருவாங்க? வாங்குறது தகுதி இல்லாதவங்களும் வாங்கிட்டு போயிடுவோம். கிடைச்சா போதும், காசு பார்த்தா போதும் அப்படின்னு எல்லாரும் வந்துடுவாங்க. அதனால யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யார் வாங்கலாம் என்பதை அல்லாஹ் தஆலாவே சொல்லிவிட்டான். இதே போன்று கடனை குறித்த எல்லா சட்டத்திட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக அல்லாஹ் தஆலா பெரிய வசனத்தில் பேசிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருவது, இந்த பாகப்பிரிவினையுடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் தஆலா விரிவாக பேசியிருக்கிறான் அல்லவா? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? உமரே, என்ன செய்யலாம்? சொத்து செல்வத்தை விட்டுட்டு போகலாம் தானே அர்த்தம்.
ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒருவர் மரணித்து விட்ட பிறகு அவருடைய சொத்து யார் யாருக்கு எவ்வளவு போகும்னு அல்லாஹ் பேசி இருக்கிறதே எதை காட்டுதா இல்லையா? சொத்து செல்வத்தை என்ன செய்யணும்? சேர்த்து பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகணும். நம்ம போகும்போது என்ன செய்யக்கூடாது? காலி கையில் போகக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? சொத்து செல்வங்களை பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த நபர்களிடத்தில் கையேந்தும் நிலையில் விட்டுவிட்டு செல்லக்கூடாது. மன நிறைவோடு செல்வ செழிப்போடு அவர்கள் சுயமாக செயல்படுகின்ற அளவிற்கு மன நிறைவு பெற்றவர்களாக, தன் நிறைவு பெற்றவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டு செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அப்படிப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்ற சட்டத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருப்பதை எதை காட்டுகிறது? சொத்து செல்வத்தை சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்குன்னு விட்டுட்டு போகணும் தானே அல்லாஹ் தஆலா சொல்றான்னு அவங்களுக்கு வந்த சந்தேகங்கள் என்ன செஞ்சிருச்சு? இப்ப போயிருச்சு. உடனே உமர் அல்லாஹு அக்பர் நாங்க என்னமோல நினைச்சோம் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்க நினைச்சு கவலைப்பட்டோம். பார்த்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? நேர் மாற்றமா விளக்கம் தராங்க. பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகணும்ல சொல்றாங்க. அப்படின்னு அதாவது ஒரு சந்தோஷம். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு எதை காட்டுதுன்னா, காசு பணத்தை சேர்த்து வைக்கிறதுல என்ன இருக்கு? சந்தோஷம். அப்படிதானே? அந்த செய்தியை கேட்டோடனே சந்தோஷம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்தோன்னே சொன்னாங்க, ஓ காசு பணத்தை சேர்த்து வைக்கலாம், சொத்து செல்வத்தை சேர்த்து வைக்கலாம்னு உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுருச்சா? சரி, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துகளில் சிறந்த சொத்தை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அப்பதான் அப்ப என்ன கேட்குறாங்க? சொத்து காசு பணத்தை சேர்த்து வைக்கலாம்னு சந்தோஷம் வருது, உங்களுடைய சொத்து செல்வங்கள்லேயே சிறந்த செல்வம் எது என்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? எதை சொன்னாங்க? நீங்களே சொல்லியிருக்க. அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவின்னு சொன்னாங்க. நல்ல மனைவி இருந்தால் நல்ல பிள்ளை கிடைச்சிரும். நல்ல மனைவி இருந்தால் நல்ல பிள்ளை கிடைச்சிருவாங்க. நல்ல மனைவி தான் உங்களுடைய சொத்து செல்வத்தில் சிறந்த செல்வம், சிறந்த சொத்து மனைவி. எப்படி? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தராங்க. நம்ம காசு பணத்தை, தங்கம் வெள்ளிய இதெல்லாம் சொத்து செல்வம் நினைக்கிறோம். ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க? மனைவி தான் சிறந்த செல்வம்ன்றாங்க. செல்வம் இல்ல, சிறந்த செல்வம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தராங்க. அது எப்படி மனைவி சிறந்த செல்வமா ஆக முடியும் அப்படின்னா, நம்ம மனைவி என்னன்னு நினைக்கிறது இல்லை, நம்மளுக்கு கிடைச்ச பெரிய சொத்து நினைக்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு கிடைத்த மனைவி. இது பெண்கள் கேட்குறாங்களா? மேன பெண்கள் கேட்டால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க தான் சிறந்த செல்வம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி விளக்கம் தராங்க? நீங்க காசு பணத்தை பெருசா நினைக்கிறீங்க, ஆனா இந்த காசு பணத்தின் மூலமாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்கலாம். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், போய் புகாரி ஹோட்டலில் உட்காந்துட்டீங்க, பெரிய பெரிய ஹோட்டலில், நிறைய பேரை சொல்ல தேவையில்லை, ஏதாவது பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, டேஸ்டான உணவு கிடைக்குது. எப்போ தெரியுங்களா? உங்கள் ஜோப்பில் இருக்க காசு போனால் சுவையான உணவு கிடைக்கும். நல்ல பெட்டு, நல்ல மெத்துன்னு வாங்கி படுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிற பலாயிரம் என்ன செய்யும்? உங்களை விட்டு போகும், நல்ல பெட்டு கிடைக்கும். நல்ல பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கிறீங்க, பல லட்சம் பல கோடி என்ன செய்யும்? உங்களை விட்டு போகும்போது ஒரு நல்ல வீட்டை கொடுத்துட்டு அது என்ன செஞ்சிடும்? போயிடும். அதாவது நீங்கள் சொத்து செல்வம் என்று எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு சுகத்தை தரும். அப்படி தரும் பொழுது அது உங்களை விட்டு போயிடும். ஆனால் மனைவி எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுடன் இருந்து கொண்டே உங்களுக்கு சுகத்தை தந்து கொண்டே இருக்கிறாள். உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். ஒரு வேலைக்காரியை துணி துவைக்கிறதுக்கு வச்சு பாருங்க, 5000 தரீங்களா, 6000 தரீங்களா, 10,000 தரீங்களா, ஆனா காலர்ல அழுக்கு என்ன செய்யாது? போகாது. இவ்வளவு காசை வாங்கிட்டு அவங்க தோச்சி கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல என்ன செய்வாங்க? வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க, 2 மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. அப்ப இவர்கள் எல்லாம், இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் சுகத்தை தந்து விட்டு உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். ஆனால் உங்களோடு இருந்து கொண்டு, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் யார் வந்திருப்பா? நைட்ல முடிச்சுக்கிட்டு யார் இருப்பா? அப்படி என்றால் உங்களுடைய மனைவி தான் சிறந்த சொத்து என்பதை நினைவில் வையுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. அது என்ன? ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அதை உருக்கி காய்ச்சி நெற்றியில் சூடு போடப்படும். எங்க? நெத்தியில. இரண்டாவது அல்லாஹ் சொல்கின்றான், விலா எலும்புகளில், ஜுனூப்னா இந்த ஓரத்துக்கு சொல்லுவாங்க, துஹூர்னா முதுகுக்கு சொல்லுவாங்க, முதுகுல சூடு போடப்படும். இந்த மூன்று பகுதியை அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த மனிதன் பொதுவாக யாருக்கும் கொடுக்காம, ஜக்காத்தை கூட கொடுக்காம கையில் வச்சுக்கிறது எதுக்குன்னா, நான் ஒரு பணக்காரனா ஒரு அந்தஸ்தில் வரணும் ஒன்று, இது நோக்கமாக இருக்கலாம். அல்லது நான் நல்லா என்ன செய்யணும், சாப்பிடணும் என்பது நோக்கமாக இருக்கலாம். நான் நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கி போடணும், இது இந்த மூணு தான் நோக்கமாக இருக்கலாம். அந்தஸ்து என்று நினைத்து கஞ்சத்தனம் செய்து ஜக்காத்தை கூட கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் நெற்றியில் சூடு போடணும். நெத்தியில் ஒரு காயம் வந்துருச்சுன்னு வைங்க, என்ன செய்யும்? பார்க்கவே நிலை குலைந்து அசிங்கமாக காட்சியளிப்பார். அந்தஸ்து வேணும்னு நினைச்சியா, நெத்தியில் சூடு. நல்ல சாப்பிட்ட வயிறு என்ன செய்யும்? புடஞ்சு இந்த விழா எலும்பு வரைக்கும் வயிறு புடைச்சிரும். அதனால விழா எலும்பு. நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி என்ன செய்கிறோம்? முதுகில் போடுறோம், எனவே முதுகில் சூடு என்பதாக விளக்கம் தருகிறார்கள். அல்லது நெற்றியில் ஏன் சூட போடப்படுகிறது என்பதற்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, இந்த ஜக்காத்தை கூட கொடுக்காத கஞ்சர்களுக்கு ஏழைகளை பார்த்தா கோவம் வரும். ஏழைகளை பார்த்தாலும் என்ன செய்யும்? கோவம். நெத்தி என்ன செய்வார்? வந்தவனே வந்துட்டாங்களா அப்படி நெத்தியை சுழிப்பார். எனவே நெற்றியில் சூடு போடப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்படி ஏழைகள் வரும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கி என்ன செய்யறாரு? இப்படி உடனே மறைச்சிடற சைடில். எனவே சைடில் சூடு போடப்படுது. ரொம்ப வெறுத்தாருன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாரு? வேற பக்கம் திரும்பி முதுகு காமிச்சு எங்கேயோ பார்க்குற மாதிரி உட்காந்துருப்பாரு. அப்படிலாம் பண்ணல. எனவே எங்கே சூடு போடப்படுகிறது? முதுகில் சூடு போடப்படுகிறது என்பதாக விளக்கம் தருகிறார்கள். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்களின் ஆயத்திற்கு இந்த மூன்று இடத்தை கொண்டு நோக்கம், மூன்று திசைகள். நெற்றி என்றால் முன்பக்கம்னு அர்த்தம், விழா என்றால் ரெண்டு சைடுன்னு அர்த்தம், முதுகுன்னு சொன்னால் பின்பகுதி என்று அர்த்தம். மூன்று பகுதியையும் சுற்றி அவருக்கு சூடு போடப்படும் என்பதாக இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். இதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, ஏதாவது ஒரு சொத்து செல்வத்தை எடுத்து வைக்கும்போது, உதாரணத்துக்கு பணம் காசு கட்டுக்கட்டாக இருக்குது, எடுத்து வைக்கும்போது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு என்ன செய்வார்? இப்படி முன்னாடி பார்ப்பார், இப்படி பின்னாடி பார்ப்பார், அப்புறம் பின்னாடி இருந்து யாராவது பார்த்துட்டோம் பார்ப்பார், பார்த்து தூக்கி வச்சுருவார். இப்படி அக்கம் பக்கத்தில் சுற்றி சுற்றி யாரும் நம்ம சொத்து செல்வத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மண்ணை தின்னாலும் இப்படி சுற்றி சுற்றி பார்த்து மறைச்சதுனால அவருக்கு சுற்றி சுற்றி சூடு போடப்படுகிறது என்பதாக ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இதே போன்று ஒரு வசனத்தில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கமாக ஒரு சம்பவத்தையும் சொன்னார்கள். ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் வருகிறது, கஞ்சத்தனத்தின் காரணமாக எதை தடுத்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது நல்லது என்று நினைக்க வேண்டாம். கஞ்சர்கள் தன்னுடைய கஞ்சத்தனத்தினால் காசு பணத்தை அவர்களே வைத்துக் கொள்கிறார்களே, அது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். நல்லதல்ல, அது அவர்களுக்கு தீமை என்று சொல்லிவிட்டு பல்ஹுவ ஷர்ருல் லக்கும் சயுதப்பூன மா பகிலூ பிஹி, எதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்து அவர்களே வைத்துக் கொண்டார்களோ அது அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மாலையாக அணிவிக்கப்படும்னா என்ன? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். புகாரியில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன், யாருக்கு அல்லாஹ் தஆலா சொத்து செல்வத்தை எல்லாம் கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அதனுடைய ஸகாத்தை உரிய முறையில் நிறைவேற்றவில்லையோ, முஸ்ஸில லஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, அந்த காசு பணம் தங்கம் வெள்ளி எல்லாம் ஒரு பாம்பாக மாற்றப்படும். எப்படிப்பட்ட பாம்பு? அதற்கு வார்த்தையை அஷ்ஷுஜா, அதுதான் சுஜானா வீரமானதுன்னு அர்த்தம். வீரமான, அதாவது வெறி கொண்ட பாம்பு, சீறி பாய்கின்ற பாம்பாக அது மாற்றப்படும். அப்பரா, அது வழுக்கை தலையுடையதாக இருக்கும். இந்த வழுக்கை தலை. அதே போன்று அடுத்த சொல்றாங்க, லஹு ஜபீபத்தானி, அதற்கு கண்ணுக்கு மேல் பொட்டுகள் இருக்கும். கண்ணுக்கு மேல என்ன செய்யும்? புள்ளி புள்ளியா இருக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாம்பு நல்ல விஷம் நிறைந்த பாம்பா இருந்துச்சு அப்படின்னா தலை வழுவழுன்னு இருக்குமா. அது சீறி பாயும் போது தலை எப்படி இருக்கும்? அப்படியே முழுன்னு இருக்கும். அது கண்ணுக்கு மேலே புள்ளி இருந்துச்சுன்னா என்னது? நம்ம பார்க்குறோம்ல பாம்புல பல வகையாக இருக்குல்ல. இந்த நல்ல பாம்புக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துல ஒரு பட்டை இருக்கும்.
இந்த மாதிரியான அடையாளங்கள் என்ன அர்த்தம்? விஷம் நிறைந்த பாம்புன்னு அர்த்தம். அப்படி விஷம் நிறைந்த பாம்பாக அது மாற்றப்பட்டு நரகத்துல அல்ல, கியாமத்தினால சபையில நிற்கும் போது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போதே பாம்பாக மாறி கழுத்தில் அது மாலையாக சுற்றி கொள்ளும். சுற்றி கொண்டது மட்டுமல்ல, கடவாய்ப்பல்லால் அவனை அப்படியே கடிக்கும். சொல்றாங்க என்ன, எதுல கடிக்கும்? கடவாய்ப்பல்லால் கடிக்கும். அப்படி கடித்து கொண்டு அது சொல்லும், அனமாலுக்க அன கன்சுக்க, நான் யார் தெரிகிறதா, நான் தான் உன்னுடைய சொத்து செல்வம், நான் தான் நீ சேமித்து வைத்த செல்வம் என்று சொல்லிக்கொண்டே கடிக்கும். கடிக்கிறது ஒண்ணுன்னா, சூடு போடுறது ஒண்ணுன்னா என்னன்னு சொல்லுவாங்க மலக்குமார்கள்? இந்த சூடு வாங்குறல்ல, இதுதான் நீ ஜக்காத்து கொடுக்காம வச்சிருந்த காசு பணம். அந்த பாம்பு கடிக்கும் போது சொல்லும், நான் யார் தெரியுமா, நான் தான் உன் சொத்து செல்வம்னு சொல்லி சொல்லி கடிக்குமா. கணியத்திற்குரியவர்களே, இந்த புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். ஜக்காத்து கொடுக்காத காசு பணம் பாம்பா ஏன் மாறுது? ஜக்காத்து கொடுக்காத ஒவ்வொரு குற்றத்திற்கும் அதற்குரிய தண்டனைக்கும் தொடர்பு இருக்கு. உதாரணத்துக்கு திருடுனா என்ன செய்யணும்? ஏன் கையை வெட்டுறாங்க? திருடுறதுக்கு காரணம், முதலாவது காரணம் எதுதான்? கைதான். எனவே கை வெட்டப்படுது. விபச்சாரம் செய்தால், திருமணம் ஆகாதவராக இருந்தால் என்ன செய்யணும்? கட்டி போட்டு சவுக்கில் என்ன செய்யணும்? அதாவது திருடுனா கையை வெட்டணும்னு உடனே விபச்சாரம் செஞ்சா உடல் முழுக்க என்ன செய்யணும்? அடிக்கணும் தான் வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சுகத்தை உடல் முழுவதும் தான் அனுபவிக்கிறது, சும்மா இல்லை. அதனாலதான் குளிப்பு கடமையான தண்ணி என்ன செய்யணும்? உடல் முழுவதும் படணும். ஏன்னா அந்த சுகத்துல நமக்கு கண்ணுக்கு தெரிய, இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, கண்ணுக்கு தெரியாத இந்த முடியினுடைய ஒவ்வொரு நாணங்களில் இருந்தும் ஒரு திரவம் வெளிப்படுகிறது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல இருந்து திரவம் வருதுன்னு. உடல் முழுவதும் திரவம் வருகிறது. குளித்தால் அந்த அசுத்தம் நீங்கி விடுகிறது. இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கணியத்துக்குள் சொல்ல வருவது, குற்றத்திற்கும் அதற்குரிய தண்டனைக்கும் தொடர்பு இருக்கும். இப்ப பாம்பா ஏன் மாறுதுன்னா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பாம்பு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உதாரணமா இப்ப நல்லா விளக்குற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் செல்போனை வச்சுட்டு போயிட்டு வந்தார். கரெக்டா செல்போனுக்கு மேல வந்து ஒரு பாம்பு சுருட்டி உட்காந்துருச்சு. இப்ப செல்போனை எடுக்க முடியுமா இவரால? எடுக்கலான்னு போனா என்ன செய்யாது, கொத்தாங்க. அந்த மாதிரி இந்த செல்வந்தர் என்ன செஞ்சார்னா, அப்படியே அவர் பணத்துக்கு மேல, காசுக்கு மேல பாம்பா மாறி உட்காந்துட்டார். யாரும் வரக்கூடாது. காசை கேட்டு படவா என் கடை பக்கம் வந்தீங்க, காசை கேட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்தீங்க, அவ்வளவுதான், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பாம்பு இருந்தா எப்படி கிட்ட போக முடியாதோ அந்த மாதிரி அவர் இருந்ததுனால என்ன செய்யப்படுது, பாம்பாக மாறுகிறது. கடவாய்ப்பல்லால் ஏன் கடிக்கிறது அப்படின்னா, கடவாய்ப்பல்லால கடிச்சா அதை என்ன செய்ய முடியாது, நம்மளால இழுத்து பிடுங்க முடியாது. இந்த பல்ல கடிச்சா இழுத்துடலாம், கடவாய்ப்பல்ல கடிச்சா சீக்கிரத்தில் இழுக்க முடியாது. அந்த மாதிரி காசு பணத்தை அவர் என்ன செஞ்சாரு, இறுக்கமாக கடவாய்ப்பல்லால் கடித்தால் எப்படி ஸ்ட்ராங்கா வாங்க முடியாதோ அதுபோன்று அந்த காசு பணத்தை வச்சவர் ஜக்காத்தை கொடுக்காம இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனவே அந்த பாம்பு கடவாய்ப்பல்லால் கடிக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத் கொடுக்காமல் இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை நல்லது என்று நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு தீங்கு, அது உங்களுடைய சொத்து செல்வத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஜக்காத் அப்படின்னு சொன்னா அதற்கு 3 அர்த்தம் இருக்கு. எத்தனை அர்த்தம் இருக்கு? ஜக்காத் அப்படின்னு சொன்னா முதலாவது அர்த்தம் சுத்தப்படுத்தக்கூடியது. ஜக்காத்துக்கு அர்த்தம் என்னதுங்க? சுத்தப்படுத்தக்கூடியது. சுத்தப்படுத்தக்கூடியதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு செல்வந்தரை கஞ்சத்தனத்தை விட்டு சுத்தப்படுத்துகிறது. ஒரு செல்வந்தரை என்ன செய்யுது, கஞ்சத்தனம் என்ற அந்த மோசமான ஒரு குணத்தை விட்டு அவரை சுத்தப்படுத்துகிறது. அதே போன்று செல்வத்தை ஆபத்துகளை விட்டு சுத்தப்படுத்துகிறது. ஹதீஸ்ல வருதா இல்லையா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, ஒருவர் தன்னுடைய செல்வத்திற்கான ஜக்காத்தை கொடுத்து விட்டார், தாங்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஃபகத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு, அவர் அவருடைய செல்வத்தில் உள்ள தீங்கை விட்டு அவர் நீங்கி விட்டார், அவருடைய செல்வத்தில் உள்ள ஷர் சென்று விட்டது, ஆபத்து சென்று விட்டது என்பதாக சொல்கிறார்கள். இதே போன்று ஜகாத் என்றால் சுத்தப்படுத்தக்கூடியது என்பதற்கு இன்னொரு விளக்கம் தராங்க. அதாவது ஜகாத் கொடுத்தவரை பாவத்தை விட்டு சுத்தப்படுத்தி, பாவத்தையும் எல்லாம் பண்ணிக்கிறான்.
இதே போன்று ஜக்காத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, வளர்ச்சி என்ற அர்த்தம் இருக்கு. ஜக்காத்துக்கு அர்த்தமே என்னது? வளர்ச்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்காத் யார் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தில் வளர்ச்சியை தருவான். நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? குறையிற மாதிரி தெரியும், நிச்சயமாக குறையாது. அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். நிச்சயமாக அல்லாஹ் வட்டியை அழிப்பான், குறைப்பான், தான தர்மத்தை பெருக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக சொன்னார்கள், மா நகஸ மாலும் மின் ஸதகா. ஸதகா கொடுப்பதினால் செல்வம் குறையாது. தமிழ்லையும் சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சொல்ல மாட்டீங்க சொரக்கும், அப்படியே போட்டா சொரக்காது. நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னோம். ஆடுகள் என்ன செய்யப்படுது? அறுக்கப்படுது. அதுதான் என்ன செய்யுது? மந்த மந்தியா இருக்கு. நாய் யாரும் அறுக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அது மந்த மந்தியால பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரிய, எனவேதான் ஜகாத் என்பதற்கே வளர்ச்சி. கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸ்ல வருது, பல ஹதீஸ்கள்ல வருது, முடிச்சு வைத்தால் அல்லாஹும் முடித்து வைத்துக் கொள்வான், தரமாட்டான். நீங்கள் எண்ணி எண்ணி கொடுத்தால் அல்லாஹ்வும் உங்களுக்கு எண்ணி எண்ணித்தான் கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய, இதே போன்று ஜகாத்திற்கு மூன்றாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது, புகழ். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் குர்ஆன்ல வருது, உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். அப்ப ஜகாத்னா என்ன அர்த்தம்? புகழ். அதாவது செல்வந்தருக்கு அவர் உரிய ஜகாத்தை கொடுத்து விட்டால் புகழையும் சேர்க்கும். மனிதர்கள் யாரை விரும்புவாங்க? கஞ்சனை விரும்புவாங்களா, கொடை வள்ளலை விரும்புவாங்களா? கொடை வள்ளலை தான் விரும்புவாங்க. உலகத்திலும் அவருக்கு புகழை சேர்க்கும். ஹதீஸில் வருகிறது, கொடை வள்ளல் அவர் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமாக இருக்கிறார், சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக இருக்கிறார், மக்களோடும் நெருக்கமாக இருக்கிறார், நரகத்தை விட்டு தூரமாக இருக்கிறார். அதே நேரத்தில் கஞ்சன் அல்லாஹ்வை விட்டும் தூரம், சொர்க்கத்தை விட்டும் தூரம், மனிதர்களை விட்டும் தூரம், நரகத்திற்கு சமீபத்தில் இருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இபாதத் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆபித், ரொம்ப வணக்கசாலி, முன்சப்ல நிற்பாரு, எல்லாம் செய்வாரு, ஆனால் கஞ்சன். ஆனா இபாதத்துல நிறைய இபாதத் செய்யறாரு, ஆனா கஞ்சன். இவர் ஒரு பக்கம். ஒருத்தர் பாவம் செய்யறாரு, இபாதத்துலாம் இல்லை, ஆனா கொடை வள்ளலா இருக்காரு. இந்த ரெண்டு நபர்களை அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும்? கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய பாவியை அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருமா? ஆனால் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகின்ற கஞ்சனை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சாமிரின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவர் தான் என்ன செஞ்சாரு? காளை மாட்டை தங்கத்துல செஞ்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்ற அடிச்சுவடு பட்ட குதிரையினுடைய அடிச்சுவடு பட்ட அந்த மண், அந்த இடத்துல சீக்கிரம் புல் வளருது பார்த்தாரு. அப்போ ஏதோ அந்த மண்ணுக்கு சக்தி வந்துருச்சு, அந்த மண்ணை தூக்கி இது மேலே போட்டாரு. உண்மையிலே அந்த தங்கத்தினாலான அந்த காளை மாடு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சாமிரி சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க அங்கே போயிருக்காங்க, அல்லாஹ் இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் காளை மாடை வணங்க ஆரம்பிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. எல்லாம் எதை வணங்கிட்டு இருக்காங்க? காளை மாட்டை வணங்கிட்டு. ரொம்ப கோபம் வந்துச்சு. நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். அல்லாஹ் தண்டனை, என்ன தண்டனை தெரியுங்களா? இப்போ திருடினா கை வெட்டணுன்ற மாதிரி யாரெல்லாம் காளை மாட்டை வணங்கினார்களோ அவர்களை, காளை மாட்டை வணங்காதவர்கள் என்ன செஞ்சிடணும்? கொலை பண்ணிடணும். இதான் சட்டம், குர்ஆன்ல இருக்கு. கொலை குற்றம் அது, அவ்வளவுதான். எல்லாரையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். ஆனால் சாமிரியை கொல்ல வேணான்ட்டான். ஆனா யாரை கொல்ல வேணான்ட்டான்? சாமிரியை கொல்ல வேணான்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆச்சரியம். அவனால காளை மாட்டை வணங்கின எல்லாரையும் சாவடிக்க சொல்லிட்டான். ஆனா சாமிரியை விட, சாமிரிக்கு என்ன வந்துச்சுன்னா கடைசியில பாகால வருது, அவனுக்கு ஒரு தொற்று நோய் ஏற்பட்டுச்சு. அதனால அவன் மூத்தா போயிட்டான். அந்த நோய் யாராவது கிட்ட போனா பரவும். அந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்து அல்ல மூத்தாக்கிட்டான். ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்ய வேணாம்னு சொல்லிட்டான்? கொலை செய்ய வேணாம். ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அவனால தான் எல்லாரும் காளை மாட்டை வணங்கினாங்க, எல்லாம் சாவறாங்க, அவனை சாவடிக்க வேணான்ட்டியே. அல்லாஹ் சொன்னா, மூசாவே, அந்த சாமிரி கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, விட்டுருங்க. அப்போ அந்த கொடைத்தன்மை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே தான் நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன சின்ன சூறா, 2 சூறா இருக்கு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூறா. அரஐதல்லதி யுகذிபு பித்தீன். அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்தை தகர்ப்பவன் யார் என்று தெரியுமா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அரஐதல்லதி
யுகذிபு பித்தீன், தீனை பொய்ப்பிப்பவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், யதீம்களை விரட்டுவான் அவன். அவன் தான் என்ன செய்யறானா? மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு அவன் உணவளிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, யாராவது கொடுத்தா கூட அவனுக்கு எரியும். யாரையும் கொடுத்துருங்கன்னு கூட சொல்ல மாட்டான். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அடுத்து என்ன வருது? ஃபவைலுல் லில் முஸல்லீன், இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம். யாருக்கு? இந்த மாதிரி தொழுகையாளிக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்க, நல்ல தொழுவாங்க, இபாதத்து நிறைய செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த தொழுகையாளி ஏன் தொழுகிறாருன்னா, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், சும்மா தொழுகணுமேனு வந்து தொழுவாங்க, சோம்பேறிகளாக வந்து தொழுவாங்க, மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவாங்க. வயம்னஊனல் மாஊன், ஆனால் அற்பமான பொருளை கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்பமான சின்ன சின்ன ஒரு கருவாப்பிள்ளை தர்றதுக்கு கஞ்சி தான் போடுவாங்க. பை சைக்கிள் கொஞ்சம் ஸ்கூட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, பெட்ரோல்னு நினைக்கலாம். சைக்கிள் அர்ஜென்ட்டு கேட்டால் நான் சைக்கிள் யாரும் கொடுக்கறது இல்லை. நான் சின்ன சின்ன பொருளை கூட அந்த வயம்னஊனல் மாஊன் அற்ப பொருளில் எதுவும் வந்துடும், ஜகாத்தும் வரும். ஏன்னா ஜகாத் எவ்வளோங்க? 40ல் 1. நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது எதை தூக்கிட்டு வந்தோம்? எதுவும் இல்லாமல் வந்தோம். அல்லாஹ் 40 லட்சம் கொடுத்தான், 40 கோடியை கொடுத்தான். அதுல 1 கேட்கிறான், அற்பம். கணியத்திற்குரியவர்களே, நீங்க குர்ஆன்ல நம்ம பார்த்தா அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை ஜோடி ஜோடியா சொல்லுவான், 2 தான் சொல்லுவான், தனியா சொல்லவே மாட்டான். 1, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், கூடவே எது வந்துடும்? ரசூலுக்கு வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு. தனியா அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபடுங்கள்னு குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட கிடையாது. அத்தியுல்லா இல்லவே இல்லை. என்ன இருக்கும்? அத்தியுல்லான்னு வந்தா என்ன வந்துடும்? அத்தியுர் ரசூல். அதே போல அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்ற இடத்துல தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் 3 இடத்துல வருது குர்ஆன்ல, 3-4 இடத்துல. அதே போல இன்னொன்னையும் சேர்த்தே சொல்றான். என்ன தெரியுங்களா? அகீமுஸ் ஸலாத்த, நீங்களே சொல்றீங்களே, வாத்து ஜகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். 2ஐயும் சேர்த்தே சொல்லுவான். கணியத்திற்குரியவர்களே, இந்த 2ஐயும் ஏன் சேர்த்து சொல்றான்னா, இந்த 2ல் 1 ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மற்றொன்றை விட்டு விட்டால் 1 ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுக்கு தான் வழிபடுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன், நவுதுபில்லா அப்படி சொன்னா, இவர் அல்லாஹ்வுக்கு வழிபடுவது அது போலித்தனம், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் நிறைய இபாதத் செய்யறாரு, ஆனா அத்தாமா கிட்ட சரியா நடந்துக்கல. ஹதீஸ்ல வருது, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இபாதத் செய்து கொள்ளுங்கள், தாய் தந்தையர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் தொழுகிறாரு, ஆனா எது கொடுக்கல? ஜகாத் கொடுக்கல, அப்படி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் பார்க்க. இது யாருடைய அடையாளம் தெரியுங்களா? இது முனாஃபிக்குடைய அடையாளம். முனாஃபிக் முஸ்லிம் மாதிரி நடிச்சாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க? தொழுகைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்? யுராஊன், தன்னை முஸ்லிம் என்று காண்பிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு எது போதும்? எது போதும்? அந்த காலத்தில், இந்த காலத்தில் தொழாம இருந்தாலும் முஸ்லீம்னு சொல்றோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த காலத்தில் தொழாம இருந்தா என்ன இருந்தாலும் தொழுகைக்கு வரல, காஃபிர் ஆயிட்டா போலன்றாங்க. ஆமா, சஹாபாக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. எனவே தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒரே வழி என்ன? வந்தே ஆகணும், தொழுகைக்கு வந்தாகணும். ஆனா வர்றதுக்கு மனசு இருக்காது, அப்படியே சோம்பேறியா வந்து நின்றுவாங்க, யுராவும் காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ஜக்காத்தை கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜக்காத்து கொடுத்து தான் தன்னை முஸ்லீம்னு காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஜக்காத்தை கொடுத்து தான் முஸ்லீம் காட்டணும் அவசியம் இல்லை. எப்படி அப்படின்னா, அவர் ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு, என்ன நினைச்சிருவாங்க தெரியுமா? ரகசியமா கொடுத்துருப்பாரு, யாருக்கும் தெரியாம ரகசியமா கொடுத்துருப்பாருன்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா தொழுகை அப்படி இல்லையே, இமாம் ஜமாத்தோட வந்தாகணும்ல. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நான் காட்டி தான் கொடுக்கணும்னு இல்லையே, கேட்டா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜக்காத்து கொடுக்காததுனால என்ன முடிவு பண்ணிட மாட்டாங்க, காஃபிர்னு முடிவு பண்ணிட மாட்டாங்க. நான் ரொம்ப ரகசியமா கொடுத்துருக்கிறேன், டாப் லெவல்ல நினைச்சுக்கிடுவாங்க. எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே போல இன்னொரு ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், வயலுல்லி குல்லி ஹுமசத்தில்
லுமஸா. குறை சொல்லி அடுத்தவர்களை குற்றம் குறைகளை பேசி திரிகின்ற ஒவ்வொருவனுக்கும் வயல் என்ற நரகம். ஆற பார்த்தாலும் குறை. இந்த வேலை யார் தெரியுமா செய்வா? கொஞ்சம் காசு பணம் ரொம்ப இருந்து அப்படியே ஒரு மாதிரியா இருந்தால் இந்த வேலையை செய்வாங்க. நான் சொல்லலை, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அல்லாஹ் அடுத்து சொல்றான், வயலுல் லிகுல்லி ஹுமஸில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. ஜமஅ மாலன், பொருளை சேர்த்து 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 வஅத்ததா, எண்ணி எண்ணி பார்ப்பான். இப்பெல்லாம் மொபைல்லே வந்துடுது எவ்வளோ இருக்கு அக்கௌண்ட், அப்பப்போ தூக்கி பார்த்துக்கிறது. ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த காசு பணம் தான் இவரை நிரந்தரமாகவே வைத்துவிடும் என்று நினைக்கும் அளவிற்கு காசு பணத்தின் மீது பேராசை கொண்டிருப்பான். சொல்லிட்டு சொல்றான், கல்லா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, காசு பணத்தை சேர்த்து வச்சு நீ பெரிய பணக்காரன் ஆயிட்ட, யாருக்கும் கொடுக்க மாட்ட, எண்ணி பார்த்துக்கிற, நீ ஹுதமா என்ற நரகத்தில் வீசி எறியப்படுவாய். அந்த ஹுதமா என்ற நரகம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒமா அதராக்கமல் ஹுதமா, அந்த ஹுதமா என்ற நரகம் எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? நாருல்லா, அது யார் மூட்டிய நெருப்பு? அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. நாம் பத்திர நெருப்பே என்ன செய்யுது? பத்தி எரியுது, தாங்க முடியல. அல்லாஹ் சொல்றான், ஹுதமா என்ற நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அது அல்லாஹ்வால் எரிக்கப்பட்ட நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அதில் போடப்பட்டால் அந்த நெருப்பின் உஷ்ணம் இதயத்தை தாக்கும். அந்த நெருப்பின் உஷ்ணம் எதை தாக்குமா? இதயத்தை. போட்ட உடனே இதயத்தின் மீது பாயும். இதுக்கு விளக்கம் தராங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் யாராவது நெருப்பில் விழுந்துட்டாங்க, ஒரு தடவை 2-3 பெட்டி அப்படியே எரிஞ்சு போச்சு, ரயில் பெட்டி. உள்ளக்க பார்த்தா பாடி அப்படியே கரிஞ்சு போச்சு. ஆனா பெண்ணான்னு கூட என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த பாடி எரியும் போது முதல்ல எது எரியும்? முதல்ல எது எரியும்னா ட்ரெஸ் எரியும். அதற்கு அடுத்து எது எரியும்? சொல்ல மாட்டீங்க? முடி எரியும். அதுக்கு பிறகு எது எரியும்? தோல் எரியும். அதுக்கு அடுத்து சதை, அதுக்குள்ள ரூஹ் போயிடும். அதுக்கடுத்து சதையை தாண்டி எலும்பை தாண்டி இதயம் வரைக்கும் கூட என்ன செய்யும்? அது கரிக்கும். ஆனா அந்த வலி வேதனை இவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. என்ன செஞ்சிருச்சு? ரூஹ் போயிடுச்சு. ஆனா ஹுதமா என்ற நரகம் எப்படிப்பட்டது என்றால், அதில் போட்டவுடன் தத்தலிஉ அலல் அஃஇதா, இதயத்தை தாக்கும். இதயம் அப்படியே சுட்டி எரியும், கலகலன். ஏன் இந்த நரகத்தில் இவன் போடப்படுறான்? அந்த நெருப்பு ஏன் இதயத்தை தாக்குது? கணியத்திற்குரியவர்களே, ஏழைகளை பார்த்தா அவனுடைய இதயத்தில் இரக்கமே இல்லை. அவனுடைய இதயத்தில் என்ன இல்லாமல் இருந்துச்சு? இரக்கம் இல்லாத இதயம் உள்ளவனா இருந்தான். எனவே அந்த இதயத்தை அது தாக்குகிறது. அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா முறையாக ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.